வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 10க்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சாப்டர் 3 த மேக்கிங் ஆஃப் அ குளோபல் வேர்ல்ட். ஸோ இந்த சாப்டரில் டாபிக் 1.2 ஃபுட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெக்கட்டி அண்ட் பொட்டேட்டோ இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஹெட்டிங் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பற்றி இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேங்களா? சரி, இது ரொம்ப சின்ன டாபிக் தான். இதில் என்னென்னலாம் கீவேர்டு அப்படிங்கிறத நான் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? போல்ட் லெட்டரில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 1 மார்க் கொஷின்ஸ்லாம் நம்ம நிறையா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி. ஃபுட் ட்ராவல்ஸ், spaghetti and potato. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா food offers many examples of long distance cultural and exchange. ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய உதாரணங்களை கொடுக்குது. எதுக்கான உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கலாச்சாரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடையுது. கலாச்சாரம் மாறுது அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி மாறினதுக்கு ஃபுட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எங்கே இருந்தீங்கன்னா அது அதிக தூரம். ஓகேங்களா? உலகத்தில் உள்ள நிறைய பகுதிகளுக்கு கலாச்சாரம் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு நாட்டோட கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகுது, அப்புறம் இன்னொரு நாட்டோட கலாச்சாரம் அங்கே வருது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபுட்டு தான் ஒரு நிறைய எக்ஸாம்பிளை தரக்கூடியதாக இருக்குது. சரி, அப்போ என்ன நடந்துச்சு? ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் இன்ட்ரடியூஸ் நியூ கிராப்ஸ் டு த லேண்ட்ஸ் தே ட்ராவல்டு. நம்ம அதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லைங்களா? இந்த ப்ரீ மாடர்ன் வேர்ல்டில் வணிகர்கள் ட்ராவலர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாங்க. பொருட்களை விற்கிறதுக்கு, வாங்கிறதுக்கு, அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா? அவங்க ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுடைய ஃபுட் ஐட்டத்தையும் இல்லை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்ஸையோ எடுத்துகிட்டு போய் அவங்க எந்த லேண்டுக்கு, எந்த நாட்டுக்கு போனாங்களோ அங்கே போய் கல்டிவேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி பண்ணாங்க? இப்போ நமக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் பிடிச்சிருக்குது, நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம கப்பலில் போக முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய சீட்ஸோ இதெல்லாம் இல்லை ஒரு பிளான்ட்டோ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்ம போகிற இடங்களுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே நம்ம வளரும், அதுக்கு நம்ம அங்கே நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம வைப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய நியூ கிராப்ஸை அவங்க போகிற இடங்களில் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த கிராப்ஸ் என்ன பண்ணியிருக்கு? நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குது. ஈவன் ரெடி ஃபுட் ஸ்டஃப் இன் டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் மைட் ஷேர் காமன் ஆரிஜின்ஸ். இது மட்டும் இல்லை, ஃபுட் கிராப்ஸ் மட்டும் இல்லை, என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபுட் ஐட்டம். ஓகேங்களா? தயாரிக்கப்பட்ட உணவுகள் கூட ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அதிக டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் நிறைய போயிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், நிறைய பகுதியிலேருந்து இல்லை, ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நிறைய நாடுகளுக்கு அது ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதிக தூரம் போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியும் நமக்கு பிடிச்ச நல்ல ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா? புளி சாதம், சப்பாத்தி தான் நமக்கு அதிக நாள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்? அங்கே இருக்க மக்களுக்கு யார்ட்டையா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்சி போய் அதை எப்படி செய்கிறது இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் ஐட்டம் ஒரு நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு, ஓகேங்களா, ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் பல நாடுகளுக்கு ட்ராவல் ஆகி போயிருக்குது. ஓகே, சரி. அந்த மாதிரி உள்ளதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது டேக், ஸ்பெக்கட்டி அண்ட் நூடுல்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ஸ்பெக்கட்டி அண்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? நூடுல்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் வேற உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்க. நூடுல்ஸ் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்போ அந்த நூடுல்ஸ் நம்ம நாட்டோட ஃபுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிலீவ்டு தட் நூடுல்ஸ் ட்ராவல்டு வெஸ்ட் ஃப்ரம் சைனா டு பிகம் ஸ்பெக்கட்டி. அதாவது நீங்கள் நினைப்பீங்க இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரு பகுதியில், சைனாவிலிருந்து, ஓகேங்களா, சைனாவிலிருந்து வெஸ்ட் பகுதிகளுக்கு, அதாவது உலகத்தோட வெஸ்ட் பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. எது? நூடுல்ஸ். அப்போ அங்கேருந்து போனவங்க அந்த நூடுல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நூடுல்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனால் அதோட பேர் அங்கே போய் மாற்றிட்டாங்க. என்னென்னு மாற்றிட்டாங்க? ஸ்பெக்கட்டி அப்படின்னு அங்கே உள்ளவங்க நூடுல்ஸ்ன்னு சொல்லலை, அதை ஸ்பெக்கட்டின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வேர்ல்டோட வெஸ்ட் சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை போய் நீங்கள் நூடுல்ஸ்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸ்பெக்கட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸ் தான் கொண்டு நமக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ புரியுதுங்களா? ஒரு ஃபுட் ஐட்டம் தான், ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு பேரில் இருக்குது.
பட் ஆனால் எல்லா ஃபுட் ஐட்டத்தோட அந்த அந்த இது வந்து ஒன்றா தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி. ஆல்டர்னேட்டிவ்லி அரேப் ட்ரேடர்ஸ் மைட் ஹேவ் brought pasta to 5th century. ஓகே, 5th centuryலேயே 5th century சிசிலி அண்ட் ஐலாண்ட் நவ் இன் இட்டாலி. இதே மாதிரி இதற்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா அரேப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அரேபியன் ட்ரேடர்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்தா அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கும் பாஸ்தானா என்னன்னு தெரியும் தானே, நம்ம வந்து வெரைட்டியாக பாஸ்தா வச்சுருக்கோம், டிசைனாக இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பாஸ்தா நமக்கும் தெரியும். ஆனால் இது எந்த நாட்டோட உணவு? அரேபியன் உணவாக இருக்குது. அரேப் ட்ரேடர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th centuryலேயே சிசிலியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பாஸ்தா அப்படிங்கிற ஃபுட் ஐட்டத்தை. ஓகேங்களா? சரி, சிசிலிங்கிறது எங்கே இருக்குது? இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட், ஒரு தீவு, அதுதான் சிசிலிங்கிறது. அங்கே போகும்பொழுது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்தாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. சிமிலர் ஃபுட்ஸ் வேர் ஆல்சோ நோன் இன் ஜப்பான் இந்தியா அண்டு ஜப்பான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபுட் ஐட்டம் வந்து இந்தியாவிலையும் இருக்குது, ஜப்பான்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபுட் ஐட்டம் இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு போயிருக்கலாம், இல்லை ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? பேர் வேணால் வேறு வேறையாக வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரே மாதிரியான ஃபுட் ஐட்டம் இந்தியாவிலையும் இருக்குது, ஜப்பான்லேயும் இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? சஜஸ்டிங் லாங் டிஸ்டன்ஸ் கல்ச்சுரல் கான்டாக்ட் ஈவன் இன் த ப்ரீ மாடர்ன் வேர்ல்டு. இப்போ இருக்க மாடர்ன் உலகத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம்லாம் ட்ராவல் பண்ணது மூலமாக கல்ச்சுரல் கான்டாக்ட், அதாவது கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு வந்து பல நாடுகளுக்கு லாங் டிஸ்டன்ஸில் போயிருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஈஸியாகவே கற்றுக்கலாம் அந்த ஃபுட்டை எப்படி தயாரிக்கிறதுன்னு. ஓகேங்களா? அதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, ஆனால் அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரி வந்து சேட்டலைட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாட்டோட உணவுப் பொருள் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு அது வந்து போயிருக்குது. அங்கே இருக்க மக்கள் வந்து அதை விரும்பி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்படி வந்து தொடர்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். மெனி காமன் ஃபுட் லைக் பொட்டேட்டோஸ், சோயா, கிரவுண்ட்நட்ஸ், மைஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? பொட்டேட்டோஸ் நம்ம எவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி டொமேட்டோஸ் வந்து என்ன விலை விற்றாலும் சரி, தக்காளி என்ன விலை விற்றாலும் சரி, நம்மளால் என்ன பண்ண முடியாது, தக்காளி இல்லாமல் சமைக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நம்ம நாட்டோட உணவுப் பொருளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் நாட் நோன் டு அவர் ஆன்செஸ்டர் அன்டில் அபவுட் 5 centuries ago. அப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்கு இப்போலேருந்து 5 சென்ச்சுரி முன்னாடி வரையிலும் இதெல்லாம் இப்படி ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குங்கிறது தெரியாதான். அப்போ இது நம்ம நாட்டது இல்லை போல இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ 5 centuryனா என்ன? இப்போ நம்ம எண்டில் இருக்கோம், 21st centuryல இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த டொமேட்டோனா என்ன, சில்லினா என்ன, பொட்டேட்டோஸ்னால் என்ன, நிலக்கடலைனா என்ன அப்படின்னு கூட தெரியலையா. அப்போ இது நம்ம நாட்டோட ஃபுட் ஐட்டம் இல்லை. தீஸ் ஃபுட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு இன் யூரோப் அண்ட் ஏஷியா ஆஃப்டர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் டிஸ்கவர்டு த அமெரிக்காஸ். அதாவது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வரையிலும் இந்த ஃபுட் ஐட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? பொட்டேட்டோன்னு ஒன்று இருக்குது, டொமேட்டோன்னு ஒன்று இருக்குது, சில்லின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து அமெரிக்கன்ஸ் உருவாக்குன ஒரு வந்து ஃபுட்டு மெட்டீரியல். ஓகேங்களா? அந்த 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 ஃபுட் கிராப்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது அங்கிருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் ஏஷியாலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தானே இந்தியா. அப்போ நமக்கும் எப்படி வந்திருக்குது, அமெரிக்காலேருந்து தான் வந்திருக்குது இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம். இன்றைக்கி அது இல்லாமல் நம்மளால் சமையல் பண்ண முடியாது. அது என்ன விலை விற்றாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வாங்கிடுவோம். நம்மளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை பயிர் பண்ணுறோம் இல்லைங்களா? தக்காளிலாம் நம்மளே விளைய வைக்கிறோம், சில்லிஸ்லாம் நம்மளே விளைய வைக்கிறோம். ஆனால் அது என்ன விலை விற்றாலும் நம்மளால் வந்து அது இல்லாமல் சமைக்க முடியாது. அது நம்ம நாட்டு உணவுப் பொருளே கிடையாது ஆக மொத்தம். பார்த்தீங்களா? சரியா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து வெளிநாட்டு உணவுப் பொருளாக இருந்தாலும் நம்ம நாடை வந்து நம்ம வந்து அதை ஏற்றுட்ருக்கோம் அப்படின்னு பாருங்கள். மெனி ஆஃப் அவர் காமன் ஃபுட் கேம் ஃப்ரம் அமெரிக்காஸ் ஒரிஜினல் இன்ஹேபிட்டன்ஸ் தே அமெரிக்கன் இண்டியன்ஸ். அதாவது இந்த மாதிரி நிறைய பொதுவான உணவு வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பழங்குடியினர் பழமையான முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உருவாக்கின அந்த அந்த பகுதியை சொந்தமாக வச்சுக்கிட்டு, அதாவது அமெரிக்காவை வந்து பேஸாக வச்சு வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அமெரிக்க இந்தியன்ஸ் ஓகேங்களா, அவங்கள வந்து அமெரிக்கன் இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ கொலம்பஸ் வந்து அப்படி தான் நினச்சார், அது வந்து இந்தியா அப்படின்னு தான் நினச்சாரு. அப்புறம் தான் அது அமெரிக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இந்தியன்ஸ் அவங்க உருவாக்குனது தான் இந்த ஃபுட் ஐட்டம். நமக்கும் வந்து காமனான ஃபுட் ஐட்டமாக அது மாறிடுச்சு. ஓகே, கிளியர்? சரி, சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் இதுவே நமக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு இப்போ நமக்கு தெரியும் போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிராப்ஸ் வுட் மேக் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஒரு புது உணவு வகை வந்து என்ன ஆகுது, அந்த புது பயிர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய வாழ்க்கையை உயிர் இருக்கிறது வாழலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா, ஒரு நியூ கிராப் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வா சாவா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு, ஒருத்தருடைய வாழ்வா சாவான்னு தீர்மானிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அப்படி என்னப்பா கிராப்ஸ் அது? யூரோப்ஸ் புவர் began to eat better and live longer with the introduction of the potato. யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு அதிக நாள் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா, லாங்கர் லிவ் லாங்கர், அதாவது அதிக நாள் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. எதை சாப்பிட்டு? இந்த பொட்டேட்டோவை சாப்பிட்டு. அது எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காலேருந்து வந்துச்சு, யூரோப்புக்கு வந்துச்சு. அப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு அதிக நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், அயர்லாண்ட்ஸ் புவரஸ்ட் பெசன்ட்ஸ் become so depend on potatoes that when disease destroyed the crop in the mid-1840s, hundreds of thousands died of starvation. அதாவது ஸ்டார்வேஷன்னா என்னென்னா பட்டினி, பஞ்சம், பட்டினி. ஓகேங்களா, உணவு இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா, அதான் பட்டினின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டை சேர்ந்த புவர் பெசன்ட்ஸ், ஏழை விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோவை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1840s அந்த மிட் 1840s பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோவுக்கு ஒரு டிசீஸ் வந்து அந்த கிராப்ஸ் வந்து நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. அவங்க விளைய வச்ச பொட்டேட்டோ வந்து இந்த டிசீஸ் வந்து நிறைய வந்து அழிஞ்சு போயிடுச்சு. பயிர்களை வந்து நோய்கள்லாம் தாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவை ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க உணவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பட்டினியால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்னால் நம்ம அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படிலாம் கூட வந்து அந்த பொட்டேட்டோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு பாருங்கள். ஒருத்தருடைய வாழ்வா சாவாங்கிற தீர்மானிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சு இந்த பட்டினியால் மக்கள் இறந்து போன செய்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நமக்கு வெளியாயிருக்கு. அதோட படத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சைடில் புக்கில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த படம் எதை பற்றினா இந்த ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபெமைன், அதாவது உருளைக்கிழங்கு பற்றாக்குறை. ஃபெமைன்னா பற்றாக்குறை. ஓகேங்களா, பற்றாக்குறை அதாவது அது கிடைக்காம போகிறது மக்களுக்கு. யாருக்கு? எந்த பகுதி மக்களுக்கு? அயர்லாந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கல. அதை பற்றி 1849 லண்டன் நியூஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கரி சில்ட்ரன் டிக்கிங் ஃபார் பொட்டேட்டோஸ் இன் அ ஃபீல்ட் தட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ஹார்வெஸ்டட். ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நிலத்திலிருந்து. ஓகேங்களா, அவங்களே எல்லாத்தையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க, எல்லா பொட்டேட்டோயும் தேடி எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அங்கே வந்து பொட்டேட்டோ இருக்கா அப்படிங்கிறத இந்த பசியால் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. ஓகேங்களா, மண்ணை வந்து நோண்டி நோண்டி பார்த்து அதுக்குள்ளே எதுவும் பொட்டேட்டோ எங்கே இருக்கும்? மண்ணுக்கடியில் தானே விளைஞ்சிருக்கும். ஸோ இன்னும் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தேடுறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்பிங் டு டிஸ்கவர் சம் லெஃப்ட் ஓவர்ஸ். நமக்கு ஏதாவது கிடைக்காதா திரும்ப, அதாவது ஏதாவது விட்டுட்டு போன ஏதாவது பொட்டேட்டோ வந்து நமக்கு கிடைக்காதா, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பசியில், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பசியில் வந்து தேடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு டியூரிங் த கிரேட் ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபெமைன், அந்த பொட்டேட்டோவோட பற்றாக்குறையால் எப்போ நடந்துச்சு இந்த பற்றாக்குறையான நிகழ்வு பார்த்தீங்கன்னா 1849 1845 49 வரை நடந்திருக்குது. ஓகேங்களா,
ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு பற்றாக்குறை தான். எதோட பற்றாக்குறை? பொட்டேட்டோவோட பற்றாக்குறை. இந்த நடந்த ஒரு நிகழ்வு தான். அரௌண்ட் 1 lakh people died to starvation in Ireland. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அயர்லாந்தில் இறந்து போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு பொட்டேட்டோவை வந்து ஒரு மேஜர் ஃபுட் ஐட்டமாக அவங்க அதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு புவராக இருந்திருக்காங்க. அது வந்து ஈஸியாக விளைஞ்சி நிறைய அவங்களுக்கு வந்து எனர்ஜியை தரக்கூடிய ஒரு ஃபுட்டாக அவங்களுக்கு வந்து இருந்திருக்குது. ஓகே, அது அவ்வளோ அளவுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அண்டு டபுள் த நம்பர் எமிகிரேட்டட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். நிறைய, அதாவது இதை விட டபுள் பங்கு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. எதை தேடி? வேலை தேடி. ஏன்னா இங்கே தான் உணவு பற்றாக்குறை இருக்குது, பொட்டேட்டோ கிடைக்கல, அவங்க பசி பட்னி, இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து வேலை தேடி வெளிநாடுகளுக்கு வெளி பகுதிகளுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நாட்டுடைய மக்களுடைய உணவுக்கு ஆதாரமாக இருந்திருக்கு பாருங்க. எது? பொட்டேட்டோ அப்படிங்கிறது. எங்கே உற்பத்தி ஆச்சு? அமெரிக்காவில் ஒரு அதை வந்து தாயகமாக கொண்டு விளைஞ்ச ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொட்டேட்டோ இல்லாத வேர்ல்டில் எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஓகேங்களா? நம்மளும் வந்து அது என்ன பண்ணுறோம்? கல்டிவேஷன் பண்ணுறோம், விளைய வைக்கிறோம். ஓகேங்களா? கிடைக்குது, நமக்கும் கிடைக்குது. ஆனால் அதனுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து நமக்கு வந்தது தான். ஓகேங்களா? சரி, இதை பாருங்கள். இதில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம்தான். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 marks பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.